ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட சேனல் நேம் ட்விங்கிள் vlog. என் சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? எப்படி தாளிப்பாங்களோ அந்த மாதிரி தாளித்தேன். ஆக்சுவலாக இந்த சட்னி வந்து நான் ட்ரை பண்ணேன். இது நல்லா வந்துருந்துச்சு. எனக்கே பிடிச்சிருந்துச்சி. நானா இப்படி சமைக்கிறேன் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நல்லாவே வந்துருந்துச்சு. இந்த ரெண்டுத்துக்குமே காம்போ வந்து நல்லாவே இருக்கும். நீங்களும் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு 3 to 4 hours ஊறினாவே உங்களுக்கு நல்லா இது மாதிரி வந்துடும். லைட்டாக வந்து நீங்கள் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கணும் அந்த தோசை மாவில். ஓகேங்களா? இதுக்கு அதுதான் கொஞ்சம் சீரகம், கடலப்பருப்பு, கடுகு, கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு சட்னியுமே தாளிச்சிட்டு நான் ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் வெஷல் வாஷ் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் எடுத்துன்னு போகிற வாட்டர் பாட்டிலும் நானும் 2 days 3 days ஒன்ஸ் வந்து வாஷ் பண்ணுவேன். பட் என்னன்னு இருந்தாலும் வந்து அது என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி இந்த மாதிரி இருக்குமா, சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு க்ளீனாக நாளைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வச்சுருந்தேன். இப்போ சமைக்கும் போது தான் தெரியுது எங்கள் அம்மாவோட அருமை எனக்கு.
ஃபர்ஸ்ட்டெல்லாம் காலேஜ் படிக்கும்போதும் சரி, ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் கூட அம்மா சமைச்சு வைப்பாங்க. நம்ம போயிட்டு சாப்பிட்டு தூங்கிடுவோம். பட் அந்த கஷ்டம்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ இப்போ வந்து நம்மளே சமைச்சு சாப்பிடும்போது தான் தெரியுது. எங்கள் மம்மியை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அம்மா மார்னிங்க்கு ஒன்று, ஆஃப்டர்நூனுக்கு ஒன்று, ஈவினிங் எதனா வந்து நான் காலேஜ் விட்டு வந்தோடனே ஒரு ஸ்நாக்ஸோ இல்லை ஒரு காஃபியோ, அதுக்கப்புறம் வந்து நைட்டுக்கு செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி ரொட்டீனாக செய்யும்போது நம்மளுக்கு 1 ஆர் 2 டைம்ஸ் செய்யும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களாம் ரொட்டீனாக செய்வாங்க. இப்போ நான் எப்படின்னா, நான் மார்னிங் ஆஃபீஸ் போகிறேன்னா மார்னிங்கு என்ன செய்கிறேனோ அதே ஆஃப்டர்நூனுக்கும் எடுத்துன்னு போவேன். பட் மோஸ்ட்லி வந்து நான் ரைஸு ஆஃப்டர்நூன் எடுத்துப்பேன். மோஸ்ட்லி நான் எடுத்துன்னு போக மாட்டேன் டிஃபன் செஞ்சால். ஸோ அதுதான். ஸோ ரொம்ப டைமாக வாஷ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வாஷ்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பிட்டு தூங்குறதுக்குள்ளே அப்பா! ஸோ இந்த மாதிரி டைமில் தான் கொஞ்சம் வந்து அம்மாவை மிஸ் பண்ணுவேன். நான் இல்லை, மோஸ்ட்லி எல்லா கேர்ள்ஸுமே இப்படி தான். ஸோ இதுதான் கைஸ். இந்த வீடியோவில் நான் வந்து நார்மலாக என்னுடைய விலாக் வந்து இதுதான். ஒரு நைட் டின்னருக்கு என்ன சமைச்சு சாப்பிட்டேன் இதுதான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு எனக்கு தெரில. பட் நான் விலாகாக ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மற்றபடி வேறு எதனாவது என்ன மாதிரி விலாக் போடணும், என்ன மாதிரி வீடியோஸ் போடணும் அப்படின்னு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு அதை ட்ரை பண்ணி உங்களுக்கு போடுறேன். ஏதாவது தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சட்னி வச்சுட்டு முடிச்சுட்டு என்னோடய டின்னரை ஓகே கைஸ், கால் குட் நைட். நீங்கள் என் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துடுங்க.